Good morning students, I am MRK. We are going to see integral calculus introduction பார்க்க போகிறோம். +1 +2க்கு தேவைப்படும். ஓகே குட். அதாவது இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்றது டிஃபரன்ஷியல் கால்குலஸுக்கு ரிவர்ஸில் வர்றது தான். சரிங்களா சொல்கிறது? இன்டெக்ரல் கால்குலஸ் தொகை நுண்கணிதம். இன்டெக்ரல் கால்குலஸ் ஓகே, தொகை நுண்கணிதம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள் போட்டு எழுதுறது. x⁴n dx அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. x⁴n+1/n+1 இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அப்போ இதுக்குள்ளே சம்ஸ் செய்யணும் அப்படின்னா இன்டகிரேட் அப்படின்னு கொடுப்பாங்க. இன்டகிரேட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? x⁴ கொடுத்துருப்பாங்க, 5 கொடுத்துருப்பாங்க, 10 கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க, 100 வேணால் வச்சுக்கோ. இப்போ இது x⁴ சம்திங்னு இருந்தாலே ஃபஸ்ட்டு ஃபார்முலா உனக்கு மைண்டில் ஓடியாரணும், இன்டகிரேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை செய்யலை இன்டகிரேஷன் x⁴ dxன்னு எடுத்து எழுதிக்கிறணும். இன்டகிரேஷன் x⁴ dxன்னு எடுத்து எழுதிக்கிறணும். இன்டகிரேஷன் x⁴10 dxன்னு எழுதிக்கிறணும். இன்டகிரேஷன் x⁴12 dxன்னு எழுதிக்கிறணும். இன்டகிரேஷன் x⁴100 dxன்னு எழுதிக்கிறணும். இப்போ இதை ஃபார்முலா படி பார்த்தோம்னா இந்த பவரோட ஒன்று ஆட் பண்ணிக்கோ. இந்த இருக்கு பாரு, n இதுதான் 4, அதோட ஒன்று ஆட் பண்ணோம்னா 5/5 அவ்வளோதான். x⁴5/5 இதுதான் இன்டகிரேஷன். சரிங்களா? இதுக்கு x⁴6/6, இதுக்கு x⁴11/11 ஒன்று ஆட் பண்ணி சேர்த்துக்கிற வேண்டியதான். 13/13, x⁴101/101. புரியுதான் பாரு? சிம்பிள். சப்போஸ் முன்னாடி நம்பர் இருந்தால் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நம்பர் அது அப்படி வந்துட்டு போகுது, அதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணுற. சரியா சொல்கிறது? இப்போ 2x⁴6ன்னு வச்சுக்குவேன் இன்டகிரேஷன் அப்படின்னா dx அப்படின்னா 2 இருக்கட்டும்டாமா, x⁴7/7 அவ்வளோதான் கணக்கு. x⁴7/7 அப்படின்ற கணக்கு. புரியுதா சொல்கிறது? நிதானமாக பார்த்துக்க. ஒவ்வொரு கணக்குங்க நான் ஆன்சர் கீழே எழுதியிருக்கேன், பார்த்துக்கோ. சரியா? நிதானமாக செஞ்சுக்க. இதெல்லாம் பழகிக்கிறணும். இது வந்து ஃபஸ்ட்டு இன்டகிரேஷனுக்குள்ள ஃபார்முலா. ரைட். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் e⁴x dx. இன்டகிரேஷன்லேயும் சரி டிஃப்ரென்ஷியேட்லேயும் சரி, இன்டகிரேஷன் e⁴xனாலும் சரி டிஃப்ரென்ஷியேட் e⁴xனாலும் சரி, e⁴x தான் ஃபார்முலா. அப்போ கணக்கில் e⁴xன்னு கேட்டால், இன்டகிரேஷன் e⁴xன்னு கேட்டால், dxன்னு கேட்டால் அதே தான் நம்ம எழுதணும், e⁴x. புரியுதா சொல்கிறது? இதுதான் சம்மு வரும். e⁴xன்னு நம்ம இப்படி எழுதணும். சின்ன சேஞ்சஸ் வரும், அதை நான் சொல்கிறேன். தேர்டு வந்து இன்டகிரேஷன் a⁴x அப்படின்னு எழுதியிருந்தா, dxன்னு எழுதியிருந்தா a⁴x/log aன்னு வரணும். அதில் இன்ட்டு log aன்னு போகும் டிஃப்ரென்ஷியேட்டில். புரியுதா சொல்கிறது? இதுக்கு சம் எழுதுறோம்னா 10⁻x dx அப்படின்னா 10⁻x /log 10 அப்படின்னு எழுதணும். புரியுதா சொல்கிறது? கவனித்து செய். ரைட், ஓகே. இப்போ பொறுமையாக நிதானமாக செய். ஃபோர்த் ஒன் என்ன வரும்? e⁴xலாம் பார்த்தாச்சு. சரிங்க நான் சொல்கிறது? ரைட். இன்டகிரேஷன் log xக்கு log x, அதாவது சீக்கன் எக்ஸுக்கு log xக்கு அந்த மாதிரிலாம் வரும் நிறையா முடியும். அது வந்து வேறு ஃபார்முலாவில் கொண்டு போவோம் தனியாக. முதல்ல சைன் காசை பார்த்துக்குறோம். sin x இன்டகிரேஷன் cos x இன்டகிரேஷன் tan x 5 6. sin x-ஐ இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் cos x, cos x இன்டகிரேட் பண்ணோம்னா sin x, tan x இன்டகிரேட் பண்ணோம்னா tan x இன்டகிரேட் பண்ணோம்னா log secant x. சரியா? அடுத்து இன்டகிரேஷன் cot x அப்படின்னா log sin x. பார்த்துக்க, log sin x. அதே மாதிரி
இன்டகிரேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னா tan x எவ்வளோ டிஎக்ஸ் டிஎக்ஸ்னு வரும்டா தம்பி அதை போட்டுக்கிறணும். டிஎக்ஸ் டிஎக்ஸ்னு வரும், டிஃப்ரெண்ட் மறந்துடாத. ரைட். 9 இன்டகிரேஷன் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னா மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்துக்கோ, பார்த்து நிதானமாக. ரைட். இது ஒரு செட் ஆஃப் சம்மு ஃபார்முலாஸ். ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட்டு கவனிச்சுக்கிட்டா தம்பி, சில விஷயங்கள் இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டையும் இன்டகிரேட்டையும் சைமல்டேனியஸாக சொல்கிறேன் பாரு. இன்டகிரேஷனையும் சைமல்டேனியஸாக சொல்கிறேன். இன்டகிரேஷனை இந்த பாரு, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. டி ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அப்படின்னு அர்த்தம். இங்கே இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னு அர்த்தம்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 இதுதான் கணக்கு ஃபார்முலா, எக்ஸ் பவர் என் ஸ்டைலுக்கு உள்ளது. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் இ பவர் எக்ஸ் அப்படின்னா இதுக்கு இ பவர் எக்ஸ் தான். இதுக்கு இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னாலும் இ பவர் எக்ஸ் தான். இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஏ பவர் எக்ஸ் அப்படின்னா ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ, ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ இன்ட்டில் வரணும். ஏ பவர் எக்ஸு லாக் ஏ. சரியா? இங்கே ஏ பவர் எக்ஸு டிஎக்ஸ் அப்படின்னா ஏ பவர் எக்ஸு டிவைடட் பை லாக் ஏ அப்படின்னு வரணும். இதுதான் வித்தியாசம். மல்டிப்ளை வருது, டிவைடில் வருது. சரிங்களா சொல்கிறது? பொறுமையாக. அதே மாதிரி இது ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப். புரிஞ்சு படிச்சுக்கோ, அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் வர்றேன், சைன் காசை பற்றி, ட்ரிகனாமெட்ரியை பற்றி. இது டிஃப்ரென்ஷியேட்டு, இது இன்டகிரேஷன். குட். இப்போ வந்து டி ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு எழுதுறேன்டா தம்பி. அதுக்கு என்ன வரும்? காஸ் எக்ஸ். டி ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு எழுதுறேன்டா தம்பி. என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ். டி ஆஃப் டேன் எக்ஸ்ன்னு எழுதுறேன்டா தம்பி. என்னடா தம்பி வரும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ரா. டி ஆஃப், நல்லா பார்த்துக்கோ, டி ஆஃப் காட் எக்ஸ்ன்னு எழுதுறேன்டா தம்பி. மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ரா தம்பி. டி ஆஃப் சீக்கன் எக்ஸ்ன்னு எழுதுறான்டா தம்பி. சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ்ரா. டி ஆஃப் கொசீக்கன் எக்ஸ்ன்னு எழுதுறான்டா. மைனஸ் கொசீக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். இது ஃபுல்லாக கவனி, நல்லா கவனிச்சு பாரு. டி ஆஃப்னு எழுதியிருக்கேன், டிஃப்ரென்ஷியேட்னு அர்த்தம். டிஃப்ரென்ஷியேட்டில் சி எங்கெங்கே வருதோ இந்த சைடில், ஆன்சரில் இல்லை, டியில், டிஃப்ரென்ஷியேட்டில் டி எங்கெங்கே வருதோ இந்த வருது, இந்த வருது, இந்த வருது, 3 இடத்துல வருது. அப்போ மைனஸ் போட்டிருப்பாங்க ஆன்சரில், பார்த்துக்கோ. இந்த போட்டிருக்கு பாரு, தெரியுதா? மறந்துடாத. ஓகே, ரைட். டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சாலே பெரும்பாலும் இன்டகிரேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம்டா தம்பி. ஓகே, குட். பாரு, கவனிச்சுக்க. இப்போ இதை இன்டகிரேஷன் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதுறேன். அங்கிட்ட என்ன இருக்கு பாரு, அதான் ஆன்சர். புரியுதா? இப்போ இன்டகிரேஷன் இங்கிட்ட எழுதுறேன், சைன் எக்ஸை மட்டும் எழுதுறேன். சைன் எக்ஸை மட்டும் தான் எழுதுறேன், மைனஸை விட்டுட்டேன். சைன் எக்ஸை மட்டும் எழுதியிருக்கேன். சரியா சொல்கிறது? அப்போ அங்கிட்டு மைனஸை அங்கிட்டு சேர்த்துக்கிறணும். அப்போ என்ன வந்துடும்? மைனஸ் காஸ் எக்ஸ். அவ்வளோதான்டா. அதே மாதிரி இன்டகிரேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதுறேன். அதுக்கு எங்கே இருக்குது? டேன் எக்ஸ் அங்கிட்டு. இதெல்லாம் சீக்கன் ஸ்கொயர், இது இன்டகிரேஷன் ஃபார்முலா. கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதுறேன், மைனஸ் விட்டுட்டு எழுதியிருக்கேன். அங்கிட்டு போனால் மைனஸ் காட் எக்ஸ். அதே மாதிரி இன்டகிரேஷன் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். அங்கிட்டு என்ன வருது? சீக்கன் எக்ஸ். அடுத்து என்ன எழுதியிருக்கோம் பாரு, மைனஸ் எழுதாமல் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். அந்த மைனஸ் அங்கே கொண்டு போயிரு, மைனஸ்
கோசிகன் எக்ஸ். இது போல் ஒரு செட்டு இன்வர்ஸ் மாதிரி ரெசிப்ராக்கல் மாதிரி. புரியுதான்னு பாரு, புரியுதா அப்படின்னு பாரு. அந்த மைனஸ் உள்ள இடத்த மட்டும் மாற்றி விட்டுருக்கேன். அப்போ நீ கேட்டால் செய்யணும். இதில் நல்லா யோசிச்சு பாரு. இந்த ஆன்சருக்கு அப்படி கொஸ்டினாக மாறிக்கிருச்சு. இப்போ இன்டகிரேஷன் tan x அப்படின்ற ஒன்று வேணும், இது வேணும் dxன்னு. அதே மாதிரி இன்டகிரேஷன் cot xன்னு ஒன்று வேணும், dxன்னு வேணும். இதுக்கு என்னென்னா log secant x, log secant x. இதுக்கு வந்து log sin x ரா தம்பி, log sin x. இதுதான் ட்ரிகனாமெட்ரிக் உள்ள இது. அப்புறம் கோஷன்ட் ரூலு, டிவைட் ரூலு, அது என்ன ப்ராடக்ட் ரூல்லாம் இருக்குடா, யூவி மெத்தட் அப்படின்றது. இதில் வந்து பெர்னோலி ஃபார்முலாலாம் இருக்குது, நிறையா இருக்குது. உள்ள டெப்த்தாக போயில வரும். நம்மளுக்கு தேவையானதை உனக்கு சொல்கிறேன், சரியா சொல்கிறது. அதே மாதிரி டி ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்பர் மட்டும் இருந்தால், மாறிலியாக இருந்துச்சுன்னா அது 0. இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா dx அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. இங்கே ஒரு நம்பர் 4ன்னு வருது, டிஃப்ரென்ஷியேட் கேட்குறோம் அப்படின்னா வெறும் 4 வந்தால் 0 வந்துடும் டிஃப்ரென்ஷியேட்டுக்கு. இன்டகிரேஷனுக்கு 4ன்னு போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருந்தான், இன்டகிரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அதோட எக்ஸ் சேர்த்து எழுதணும். ஓகேயா? இப்போ நான் சைமல்டேனியஸாக ரெண்டையும் சொல்கிறேன் பார். பொறுமையாக நிதானமாக, எதுவுமே அவசரப்படக்கூடாது. பார், ஃபைண்டு டிஃபரன்ஷியேட். நல்லா டேலண்டாக நான்லாம் புரிஞ்சுக்கிறோன்னு. ஃபைண்ட் டிஃபரன்ஷியேட் ஒய் ஈக்குவல் டு அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. சரியா? கவனி, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எஃப் டேஷ் எக்ஸ்ன்னு அர்த்தம் ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட். இது எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குது. நான் உன்ட்ட சொல்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ் பவர் என். அப்போ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. என் இன்ட்டுனா எண்ணுக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1. புரியுதா? இல்லை அப்படின்னா சிம்பிளாக எழுதிரு. இந்த பவரை வந்து கீழே கொண்டு வந்து இப்படி எழுதிட்டு அதோட ஒன்று கழிச்சிரு, ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் எக்ஸுக்கு பார்த்தா 1, அப்போ 3 இன்ட்டு 1 3. கான்ஸ்டன்ட் பார்த்தா என்ன ஆயிரும்? 0. அவ்வளோதான். கான்ஸ்டன்ட் பார்த்தா என்னது? 0 அப்படின்னு அர்த்தம். இதுதான் எஃப் டேஷ் எக்ஸ். ஓகே, இப்போ நான் கணக்கை ரெசிப்ராக்கலில் கொண்டு வரேன். ஃபைண்டு இன்டகிரேட் ஃபைண்டு இன்டகிரேட் பாடுறாமா, இதை எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3. இதை இன்டகிரேட் பண்ணோம்னா இப்படி எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு. இந்த சிம்பிள் வந்தால் தான் இன்டகிரேட் 2x ப்ளஸ் 3 dx அப்படின்னு எழுதணும் எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக. இப்போ பாரு, கவனி, 2 இருக்கட்டும், இன்டகிரேட் பண்ண போகிறேன். 2 இருக்கட்டும், பக்கத்தில் என்ன இருக்குது? எக்ஸு. எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் 1. எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் 1. சப்போஸ் டி ஆஃப் 4xன்னு இருந்தால் 4ன்னு அர்த்தம், 5x இருந்தால் 5. ஏன்னா இதுக்கு 1ன்றனால 1 இன்ட்டு அப்படின்னு சொல்கிறது. பட் எக்ஸ் இருந்துச்சுன்னா மேலே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம் இன்டகிரேஷனில். அப்போ பவரில் 1 இருக்குன்னா இது என்னன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் n + 1/n+1. இந்த பவரோட 1 கூட்டிட்டு அப்படி கீழே போட்டுறணும். அப்போ எக்ஸுக்கு பவர் மேலே என்ன இருக்கும்? 1. அப்போ 1 + 1 என்ன? 2. புரியுதா? 1 வந்து நம்ம காமனாக கூட்டணும். 1 + 1. சரியா? அதனால் மறந்துடாத. இந்த இடத்த பொறுத்த மட்டும் மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் பவர் 2/2 அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் போன ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன். ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. இந்த 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 விட்டுட்டேன் பாரு. பட் கான்ஸ்டண்ட்டை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் சேரும். கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, கான்ஸ்டண்ட்டை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் சேரும். இப்போ நீ சரி பண்ணு, 2 கேன்சல் பண்ணிடு.
கேன்சல் பண்ணிட்டான். எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 3x புரியுதான்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 3x வந்துருச்சான்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x அங்கே வந்துருச்சு பாரு. நீ இந்த ஜீரோவும் சேர்த்து கொண்டு வந்திருந்தா அங்கே ஆன்சர் வரும். அந்த ஜீரோவும் சேர்த்து கொண்டு வந்திருந்தா என்ன வந்துடும், இங்கே ஆன்சர் வந்துடும். புரியுதா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா செய்யலாம். ப்ளஸ் ஜீரோன்னு போட்டு எடுத்தினா 0 அப்படின்னு சொல்லி எடுத்தினா அந்த ஆன்சர் வந்துடும். அப்போ இந்தா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 ஸ்டெப் வந்துருச்சு பாரு. இந்தா அப்போ ரெண்டுமே ரிலேட்டட் தான், ரெண்டுக்குமே இன்வெர்ஸ் மாதிரி தான். பொறுமையாக நிதானமாக நம்ம பார்க்கணும். சரியா? இங்கே பாரு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கடா. எஃப் டேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிறோம். இது ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட்டு. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை பண்ணால் தான் மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே இன்டகிரேஷன் எஃப் ஆஃப் இந்த எடுத்துகிட்டு வரேன் ஆன்சரை. காஸ் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு, எஃப் ஆஃப் காஸ் எக்ஸுக்கு டிஎக்ஸ் பண்ணுறோம். சரியா சொல்கிறது? காஸ் எக்ஸ் பண்ணோம்னா சைன் எக்ஸ் வரணும். காஸ் எக்ஸ் பண்ணால் என்ன வரணும்? சைன் எக்ஸ் வரணும். சைன் எக்ஸ் பார்த்தா மைனஸ் காஸ் எக்ஸ் வரணும். இந்த ரெசிப்ராக்கலாக வந்துருச்சு, தெரியுதா இல்லையா? இங்கே காசு போட்டால் சைன் வந்துருச்சு பாரு, தெரியுதா? இந்த இங்கே மாற்றி எழுதி பாரு. இஸ் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு வச்சுக்கோ, செகண்ட் ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. எஃப் டேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு. இன்டகிரேஷன் வா, இந்த மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குல்ல, மைனஸை விட்டுரு, சைன் எக்ஸ் இருக்குது, இன்டகிரேட் பண்ணுறோம். சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். அவ்வளோதான், அந்த வந்துருச்சு அந்த மைனஸ் அங்கே. புரியுதா? இடம் மாறிடுச்சு பாரு. ரெண்டுமே ரிலேட்டட் தான். பார்த்து ரெசிப்ராக்கலாக பொறுமையாக நிதானமாக செய்யணும். சரியா? ரைட். இன்னொன்று இருக்குது.